பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். காத்தாங்குடி வாழும் மக்களுக்கு காத்தாங்குடி நகர சபை விடுக்கும் முக்கிய அறிவித்தல். எதிர்வரும் 20ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் இல்லாட்டி 21ஆம் தேதி நாங்கள் எங்களோட ரமதான் பெருநாளை எதிர்பார்க்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். அந்த பெருநாளை முன்னிட்டு காத்தாங்குடி நகர சபை என்ற வகையில் பல ஒழுங்குகளை செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால், முதலாவது போக்குவரத்து நெரிசல், மக்களுக்கான இலகுவான பயணங்களை ஏற்படுத்த வேண்டிய விடை சம்பந்தமாக இன்று, அதாவது 8ஆம் தேதி காலையில் 11 மணி அளவில் காத்தாங்குடி போலீஸ் நிலையம் பொறுப்பதிகாரி மற்றும் எங்கள் நகரசபை உத்தியோகத்தர்கள், நகரசபை கௌரவ உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பல கலந்துரையாடல் நடத்தி சில தீர்மானங்களை எடுப்பதற்கு முன்பு பரத்தாட்சியமான முதற்கட்ட நடவடிக்கையாக எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை அன்று ஒரு பிரயாண ஒழுங்கை செய்து பார்ப்பதென ஒரு தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த ஒழுங்கு எந்த அளவு சாத்தியக்கூறுகள் இருக்கும் என்பதை இன்ஷா அல்லாஹ் அதை செய்து முடிந்ததுக்கு பிறகு நாங்கள் அதை 14ஆம் தேதி பொதுமக்களுக்கு அந்த பிரயாண ஒழுங்கு சம்பந்தமான அறிவித்தலை நாங்கள் விட இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். அதோட எங்களது பெருநாள் தொழுகை விடயம் வளமையாக காத்தாங்குடி கடற்கரையில் எங்களுடைய டாக்டர் மதீதி முகமது மாவட்டத்தில் ஸ்புல்லா பீச் இந்த ஏரியாவில் களிமா ரவுண்டு என்ற இடத்துல இன்ஷா அல்லாஹ் அந்த இடம்பெறும் தொழுகை இடம்பெறும். அந்த தொழுகை இடம்பெறுற இடங்களில் உள்ள பிரயாண ஒழுங்கு சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் 13ஆம் தேதிக்கு பிறகு அதையும் நாங்கள் பொதுமக்களுக்கு அறிவிப்பு வச்சாங்க. அதோட ஒரு காத்தாங்குடியில் ஒரு வளமையாக உள்ளூராட்சி மன்ற சட்டத்துக்கு அமைவாக களியாட்டு நிகழ்ச்சி நடத்த வேண்டிய கடமை, அதுக்கு அமைய நாங்கள் களியாட்டு நிகழ்ச்சி கொண்டு காத்தாங்குடி ஹிஸ்புல்லா மைதானத்தில் நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். ஒரு பெரிய அளவிலான ஒரு நிகழ்ச்சி, சிறுவர்களுக்கான வளமையாக இடம்பெறுகின்ற களியாட்டு நிகழ்ச்சிகள், விளையாட்டு நிகழ்ச்சி, அதோடு சேர்ந்த கடத்தொகுதியில் இன்ஷா அல்லாஹ் அமைக்க திட்டமிட்டிருக்கின்றோம். இறைவனோட உதவியோடு பெண்ணால் அன்றிருந்து தொடர்ச்சியாக நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கோம். அதுக்குரிய நடவடிக்கையெல்லாம் சகலது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதோடு சேர்த்து காத்தாங்குடியில் ஒளியூட்டுகிற விடயங்கள், லைட் விஷயங்கள் எல்லாம் பீச் ரோட், பிரதான வீதி, ஈச்ச மரங்கள், நம்ம ஹிஸ்புல்லா ஹோல் போன்ற இடங்களில் எங்களோட ஒளியூட்டுற விடயங்கள் ஒரு வித்தியாசமான முறையில் செய்கிறதுக்கு நாங்கள் திட்டமிட்டு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதுவும் இடம்பெறும். அதோடு இந்த களியாட்டு நிகழ்ச்சி விடயங்களில் காத்தாங்குடி நகர சபை தற்பொழுது செய்கின்ற களியாட்டு நிகழ்ச்சி எங்களோட ஹிஸ்புல்லா மைதானத்தில் மட்டும்தான் இடம்பெறும். வேறு எங்கேயும் இந்த பெருநாள் காலங்களில் களியாட்டு நிகழ்ச்சிகளுக்கு காத்தாங்குடி நகர சபையால் அனுமதி வழங்குவதில்லைங்கிறத நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். நிகழ்ச்சிங்கிறது ஒரு இடத்துல இடம்பெறும், அதுவும் இந்த ஹிஸ்புல்லா மைதானத்தில் இடம்பெறும். சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி இஸ்லாமிய சட்டத்திற்கு அமைவாக மகர அடிப்படையில் நடத்துவது தீர்மானித்திருக்கின்றோம். அதோடு சேர்த்து சில நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். அதுக்கு எதிர்வரும் காலங்களில் மக்களுக்கு நாங்கள் அறிவித்தல் வழங்குவோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.